வணக்கம். வாழ்க வளமுடன் முத்து ஐயா. இன்பம், சந்தோஷம், ஆனந்தம், இதற்கு என்ன வேறுபாடுகள்? இதில் நான் எதை எப்படி முயற்சி செய்ய வேண்டும்? வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அகராதிப்படி இன்பம் என்பது புலன்கள் மூலம் அனுபவிக்கும் சுகமான ஒரு உணர்வு. சுவையான உணவில் கிடைப்பது, நல்ல இசை கேட்பதில். அதே சமயம் சந்தோஷம் என்பது ஒரு சமஸ்கிருத வார்த்தை. அவர்கள் முழுமையான திருப்தியை, மன நிறைவு, மகிழ்ச்சியை சந்தோஷம் என்று குறிப்பிடுகிறார்கள். பையன் கணக்கில் 100க்கு 100 +2 வாங்கிட்டா அவருக்கு பயங்கர சந்தோஷம். எல்லோரும் சாப்பாடு சூப்பர் என மனைவியை பாராட்டியதால் மனைவிக்கு பயங்கர சந்தோஷம். மகரிஷி அவர்கள் உணர்வுகளை 4ஆக பிரித்து விளக்கியிருப்பார்கள். 1, என் உடலில் உள்ள ஜீவகாந்தம் அதிகமாக இருந்து செலவழிக்கும் போது அது உடலுக்கும் ஒத்ததாக இருப்பதை இன்பம் என்று சொல்லியிருப்பார்கள். காலையில் சுவையான உணவு சாப்பிடும்போது, இல்லை காலையில் எந்திரிச்ச உடனே ஆற்றல் நிறைய இருக்குது கிரிக்கெட் விளையாடும் போதோ, இல்லை காலையில் எழுந்து உடற்பயிற்சி தவம் செய்யும் பொழுதோ இன்பமாக உணர்கிறோம். இன்பத்திற்கு இன்னொரு விளக்கத்தையும் கொடுத்திருப்பார்கள். அறிவுக்கு ஒத்ததாக இருந்தாலும் அது இன்பம் என்பது மகரிஷியோட கூற்று. இதைத்தான் அகராதி சந்தோஷம், மன நிறைவு என்று சொல்லியிருக்கிறது. பையன் மேத்ஸில் 100க்கு 100 வாங்கினது, இல்லை திருமண விழாவிற்கு தனியாக சென்று வந்த மனைவியிடம் கணவன், எப்படிமா உன் பயணம் இருந்தது, பஸ்ஸு கரெக்டாக கிடைச்சிதா, என்ன சாப்பிட்ட, யார் யாரை சந்திச்ச, டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்கியே, வர்ற வழியில் ஒரு இளநீர் கரும்புச்சாறு குடிச்சிட்டு வந்தா என்ன, இப்படி கணவன் அன்பாக மனைவியை விசாரிக்கும் போது மனைவியின் அறிவுக்கு ஒத்ததாக இருப்பதால் இதுவும் இன்பம், மகிழ்ச்சி, சந்தோஷம். மகரிஷி அவர்கள் இந்த இரண்டையுமே இன்பம் என்றே சொல்லியிருப்பார்கள். இங்கே ஆனந்தம், ஆ பிளஸ் அந்தம். நாம் இறைநிலையிடமிருந்து தன்பாற்றம் பெற்று வந்த மனிதன் இறைநிலையோடு இணையும் போது, அதாவது இயற்கையோடு ஒன்றி வாழும் போது, இறை தன்மையோடு அன்பும் கருணமயமாக எண்ணம், சொல், செயல் இருக்கும் போது ஒரு உணர்வு, குறைவே இல்லாத நிறைவான ஒரு உணர்வு, அதுவே ஆனந்தம். துரியாதீத தவத்தில் சுத்த வெளியில் கரைந்து உறைந்து எண்ணமற்ற நிலையில் தன்னை மறந்த நிலையில் அனுபவிப்பதே ஆனந்தம். தினசரி வாழ்க்கையில் நம்மை சுற்றி இருக்கும் அனைத்திலும், அனைவரிடத்திலும் அதே இறைநிலைதான் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்ற மெய்ஞான பார்வை நமக்கு கிடைத்துவிட்டால் ஆனந்தமான உணர்வோடுதான் நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம். இதுவே பிறப்பின் நோக்கம். இதைத்தான் இறை உணர்வு பெறுதல், முக்தி, மோட்சம், ஞானமடைதல், தன்னிலை உணர்தல், முழுமை பேறு, வீடு பேறு என்ற பல பெயர்களில் குறிப்பிடுகிறோம். இந்த முழுமை பேற்றைத்தான் மகரிஷி அவர்கள் தவம், தற்சோதனை, குணநலப்பேறு, முழுமை பேறு என்று 4 படிநிலைகளாக கொடுத்து நாம் ஒவ்வொருவரும் ஆனந்தமாக வாழ வேண்டும் என்று வழிவகுத்திருக்கிறார்கள். இப்பொழுது இன்பத்திற்கும் சந்தோஷம், ஆனந்தம் என்ன வேறுபாடு? இன்பம், சந்தோஷம் என்பது புலன்கள் மூலமாக, புறப்பொருளின் மூலமாக அனுபவிப்பது. இந்த இன்பம் அல்லது சந்தோஷம் அளவு முறை மீறும் பொழுது துன்பமாக மாறிவிடும். ஆனால் ஆனந்தம் புறப்பொருளை, வெளிச்சூழலை சார்ந்தது அல்ல, நமக்குள் உணரப்படுவது. இது முதல் வித்தியாசம். இரண்டாவதாக இன்பம், சந்தோஷம் இரண்டுமே அனுபவிக்க அனுபவிக்க ஒரு சலிப்பு ஏற்பட்டுவிடும். ஆனந்தம் அனுபவிக்க அனுபவிக்க சலிப்பில்லா பேரின்பமாக உணரப்படும். மூன்றாவது, இன்பம், சந்தோஷம் இரண்டும் அனுபவிக்க அனுபவிக்க இன்னும் இன்னும் வேண்டும் என்ற பேராசையில் நம்மை மூழ்கடித்துவிடும். ஆனால் ஆனந்தம் ஒரு நிறைவான உணர்வாக அங்கே இருக்கும். நான்காவதாக, இன்பம், சந்தோஷத்தில் நான் என்ற உணர்வு அங்கே மேலோங்கி இருக்கும். ஆனந்தமான உணர்வில் நான் என்பது சுத்தமாக இருக்காது. இப்படி வேறுபாடுகளை சொல்லிக்கொண்டே போகலாம். நாம் எதை இன்பம், சந்தோஷம் என்று நினைக்கிறோமோ அது நிலையானது அல்ல என்பதை உணர்ந்து இறை உணர்வு பெறுவதற்கான அத்தனை முயற்சிகளையும் எடுத்து ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி. வாழ்க வளமுடன்.
வாழ்க்கை கல்வியை ஏற்று வாழும் முறையை மாற்று, வாழ்க்கையை வாழ்வதற்கே, வேதாத்திரிய பயணம் அதற்கே. வேதாத்திரியம் வாயேஜ், வேதாத்திரிய பயணம் என்ற பெயரில் வேதாத்திரிய தகவல்களை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், லிங்க்டின் இணையதளங்களில் பெறலாம். இன்றே இணைக. லைஃப் அட் 360 ஸ்கை ப்ரொஃபசர் முத்து இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.